கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மார்க்கு 7ஆம் அதிகாரம் 34வது வசனம். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். ஆமேன். ஆண்டவர்கிட்ட ஒரு கொன்னை வாயுடைய ஒரு வாய் பேச முடியாதவனையும் காது கேட்க முடியாதவனையும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறாங்க, கொண்டு வருகிறாங்க. கொண்டு வரும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி என்ன செய்கிறாருன்னா, அவனுடைய காதுகளையும் அவனுடைய வாய் பேச முடியாத அந்த நாவின் கட்டுகளையும் தேவன் அவிழ்த்து விடுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீங்கள் கூட ரொம்ப நாட்களாக திறக்கப்படாத வாசல்களை பார்த்து பார்த்து, அதாவது உங்கள் வாழ்க்கையில் மூடப்பட்டிருக்கிற வாசல்களை பார்த்து பார்த்து சோர்ந்து போயிருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட நீங்கள் இந்த மனுஷனை போல விசுவாசத்தோடு கூட நீங்கள் அந்த காரியங்களை கொண்டு வரும்போது ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பத்தா அப்படிங்கிற அவருடைய வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற அந்த தருணமே உங்களுக்கு இத்தனை நாட்களாக மூடப்பட்டிருந்த அந்த வாசல்கள், அடைக்கப்பட்டிருக்கிற அந்த காரியங்கள் திறக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்களேன், ஆண்டவர்கிட்ட கொண்டு வர வரைக்கும் அவனால் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. ஆண்டவர்கிட்ட கொண்டு வர வரைக்கும் அவனால் என்ன செய்ய முடியாது, கேட்கவும் முடியாது. அப்போ 2 காரியங்களில் கர்த்தர் என்ன செய்கிறார், இரட்டிப்பான நன்மையை அவனுக்கு அருளி செய்கிறார். அவர்கிட்ட கொண்டு வந்த உடனே எப்பத்தா என்று சொல்லி ஒரு வாசலை மட்டும் ஆண்டவர் திறக்கலை, நாவின் கட்டுகளையும் கர்த்தர் அறுக்கிறார். அதே நேரத்தில் அவன் கேட்கும்படியாக அவன் செவிகளையும் திறக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால் கர்த்தர்கிட்ட உங்கள் காரியங்களை இன்னும் விசுவாசத்தோடு கூட நீங்கள் கொண்டு வந்து அவர்கிட்ட விசுவாசத்தோடு நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர்கள் என்ன செய்தாங்களாம், தன்னை தாழ்த்தி வேண்டிக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அவனுக்கு விடுதலை வருவதற்காக அவர்கள் தங்களை தாழ்த்தி வேண்டிக் கொண்டார்கள். அந்த வேண்டுதலை ஆண்டவர் கேட்டு என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பத்தா என்று சொல்லி பெருமூச்சு விட்டு ஆண்டவர் எப்பத்தான்ற வார்த்தை அவருடைய வாயிலிருந்து பிறந்த அந்த க்ஷணமே அவனுடைய காதுகள் திறக்கப்பட்டது, அவருடைய நாவின் கட்டுகள் அறுக்கப்பட்டது. அதே போல் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நோக்கி எப்பத்தா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அனுப்பியிருக்கிறார். இந்த ரேமா வேர்டை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வாயிலிருந்து பிறந்திருக்கிற இந்த வேர்டை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, இதுவரைக்கும் நீங்கள் அடைக்கப்பட்ட கதவுகளாய் பார்த்து கொண்டிருக்கிற அந்த கதவுகள் திறக்கப்படும், மூடப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படும். எந்தெந்த காரியங்களில் இன்னும் ஒரு மாற்றமே வராமல் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ அதில் பெரிய மாற்றங்கள் உண்டாகும். ஆமேன். பாருங்களேன், அது வரைக்கும் அவன் ஒரு செவிடன், அது வரைக்கும் அவன் ஒரு பேச முடியாதவன். ஆண்டவர் வாயிலிருந்து பிறந்த வார்த்தை அவனுடைய வாழ்க்கையே முற்றிலுமாக மாற்றி போட்டது. அதே போல் கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் திறக்க போகிற வாசல்கள் உங்கள் வாழ்க்கையவே மாற்றுகிற வாசல்களாக அவர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்து அவருடைய நாமத்தை என்ன செய்ய போகிறார், மகிமைப்படுத்த போகிறார். அதனால் விசுவாசத்தோடு அவர்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க. அவர்கிட்ட விசுவாசம் இல்லாமல் இருந்தால் கர்த்தருக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். வேண்டிக் கொள்வது பெரிய காரியம் அல்ல, விசுவாசத்தோடு வேண்டிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக உங்களை தாழ்த்தி நீங்கள் அந்த இடத்துல வேண்டிக் கொள்ளும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த வாசல்களை, உங்கள் காரியங்களில் இதுவரைக்கும் திறக்காத வாசல்களை, இதுவரைக்கும் மாற்றமே இல்லாமல் போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளில் மாற்றம் உண்டாகிறத காண்பீங்க, வாசல்கள் திறக்கப்படுகிறத காண்பீங்க. ஏனென்றால் கர்த்தர் உங்களை நோக்கியும் என்னை நோக்கியும் இந்த நாளில் எப்பத்தா என்ற அந்த வார்த்தையை அனுப்பியிருக்கிறார். அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும், கிரியை செய்யும், பயங்கரமான மாற்றங்களை கொண்டு வரும். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளின்படி நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக. இந்த நாளில் எப்பத்தா என்று சொல்லி அநேக நாட்களாய் திறக்கப்படாத கதவுகள், மாறாத சூழ்நிலைகள் நீர் மாற்றுகிற உம்முடைய கிருபைக்காக, திறக்கப்படுகிற உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், கொடான கொடி நன்றி. பெரிய மாற்றங்களையும் அற்புதங்களையும் நீர் செய்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.